ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெஜிடபிள் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டொமேட்டோ கட் பண்ணிகிட்ருக்கேன். கேப்சிகம், கேபேஜ், கேரட், பீன்ஸ் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நான் அதை கட் பண்ணி ரெடியாக வச்சுட்ருக்கேன். ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா பாஸ்தா வேகிறதுக்கான தண்ணி சைடில் நான் கொதிக்க வச்சிட்ருக்கேன். நல்லா தண்ணி சலசலன்னு கொதிக்குது. இப்போது தேவையான அளவு உப்பும் அதுக்கப்புறம் எண்ணெய் 2 ஸ்பூனும் ஊற்றிக்கலாம். 1.5 பாக்கெட் பாஸ்தா நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நம்ம ஏன் ஆயில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்தா ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நல்லா இந்த ஷேப்பில் இருக்க பாஸ்தாவும் அப்புறம் இந்த மாதிரி இருக்க ஷேப்பில் பாஸ்தாவும் நான் ரெண்டு விதமாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வெந்துடும். நடுவில் இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஸோ மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினரில் தண்ணியெலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டர், அதாவது பச்சை தண்ணி இது மாதிரி மேலே ஊற்றிடுங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேரட் எல்லாமே நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேபேஜ் எல்லாமே ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெந்திருக்கணும். நல்லா அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பச்சை தண்ணி ஊற்றிருக்கோங்க பாஸ்தா மேலே. ஸோ இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இது கடுகுலாம் போடணுன்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் நான். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தின்னாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் டக்குன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேப்சிகமும் கேபேஜும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு இல்லையா? இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 1 மினிட் கழித்து திறந்து பாருங்கள். ஸோ நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு காய்கறி. இப்போது தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 1 மினிட் நல்லா வேகட்டும். 1 to 2 மினிட் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு இல்லையா ஓரளவுக்கு. இப்போ பாஸ்தா வேக வச்சுருந்ததில் அந்த பாஸ்தா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, டொமேட்டோ கெட்சப் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு நாள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா டோட்டலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட சூப்பரான சுவையான வெஜிடபிள் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.